லாரிக்கு அடியில் சொருகிய கார், ஒரே குடும்பத்தில் 5 பேர் மரணம். திருப்பதி அருகே நடந்த பயங்கர சாலை விபத்தில் ஓசூரை சேர்ந்த 5 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் விகாஸ் நகரை சேர்ந்த தியாகராஜன் குடும்பத்தினர் காரில் திருப்பதிக்கு வந்துள்ளனர். இவர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கும் போது அப்போது திருப்பதி சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சந்திரகிரி தோட்டப்பள்ளி என்னும் இடத்தில் அதிவேகமாக முன்னால் சென்ற ஒரு கண்டெய்னர் லாரியை முந்தி செல்ல அந்த கார் முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே மற்றொரு வாகனம் வந்ததால் நிலை தடுமாறி கண்டெய்னரின் பின்புறம் அந்த கார் வேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த தியாகராஜன் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 படுகாயமடைந்தனர். திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வரர் மற்றும் எஸ்பி ஹரிஸ்வர்தன் ராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். அதன் பின்னர் காயமடைந்தவர்களை திருப்பதி தேவஸ்தான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5 சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து வாகன போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.